இந்த யோகினிகள அதே மாரி பிரசாதம் கேட்டீங்க இல்லையா? ஆமா. அதுவும் நான் சொல்லிடுறேன். பிரசாதம் வந்துட்டு யோகினிகளுக்கு பிடிச்ச பிரசாதம் வந்துட்டு பாயாசம். பால் பாயாசம். ம்ஹ்ம். பால் சார்ந்த இனிப்புகள். அந்த மாரி குடுத்தா சிம்பிளான இது. இப்ப எதுவுமே இல்ல, பால் பாயாசம் கூட பண்ண முடியலன்னா, ஒரு பால்ல கொஞ்சம் கல்கண்டு போய் கூட நீங்க வந்துட்டு நெய்வேத்தியமா குடுக்கலாம். ஓ! அது கூட சிறந்தது. ஸோ சிம்பிளா வெரி, இப்படி வெரி சிம்பிள். நடத்தினாலாவது பூ, பழம், புஷ்பம். இன்னொன்னு ஒண்ணு முக்கியமானது வந்துட்டு சந்தனம். ஓ! சந்தனம் வந்துட்டு அவங்களுக்கு யோகினிங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிடித்தமானது. ஒண்ணது. ஸோ சந்தனம் இருந்தா பியூர் சாண்டல் அது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆம். யோகினிகள வழிபடுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? ஏராளம். அப்படியா? ஆமா. இப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், வீடு, வாகனம், அ தொழில்ல நல்ல முன்னேற்றம், உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு, கல்யாணம் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ட்டா நடக்கணும்னா, யோகினியோட அனுக்கிரகம் இருந்தா கண்டிப்பா நடக்கும். இது வந்துட்டு பண்ணி நெறைய பேர் வந்துட்டு பார்த்துருக்காங்க. இப்ப தான் இது வந்துட்டு அ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட தெரிய சவுத்துல வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கு. இப்ப தான் பிரபலமாகுது. பிரபலமாயிட்டு நார்த்ல ரொம்ப ரொம்ப பிரபலம். யோகினியோட கோயில்ல போய் நெறைய வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அதான் நான் சொன்னேனே, இப்ப வாராகி தான் ஃபர்ஸ்ட் ஒரு யோகினில வாராகி வந்துட்டு நல்ல பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாரி மத்த யோகினிங்களும் பிரபலம் ஆகுறாங்க.